அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மெய்நிகர் குழுமத்தின் சங்க பாடல் ஆய்வுக்களம். இன்றைய ஆய்வுக்களம் இதோ துவங்குகிறது. இன்றைய ஆய்வுக்களத்திலே நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்ற சங்க பாடல் புறநானூறு. புறநானூற்று பாடல் வரிசையிலே பாடல் எண் 152. 32 வரிகள் கொண்ட இந்த பாடலிலே முதல் 8 அடிகளை நாம் ஏற்கனவே முதல் சுற்றிலே ஆய்வு செய்து முடித்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடி எண் 9 முதல் 15 வரையிலான 7 வரி அடிகளை இன்றைய ஆய்விலே நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் நண்பர்களே, ஆய்வுக்கு உள்ளே செல்வோம். இந்த பாடலை பாடியவர் வன்பரணர். இந்த பாடலுக்கான தலைப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருப்பது பெயர் கேட்க நாணினேன் என்பது. பெயரை கேட்பதற்கு நாணினார். யார் யார் பெயரை கேட்க நாணினார்? அதுதான் பாடலுக்கு உள்ளே இருக்கின்ற உட்பொருள். இதை பாடியவர் வன்பரணர், பாடப்பட்டோன் வல்வில் ஓரி என்று பார்க்கின்றோம். பயின்று வந்திருக்கிற திரையானது பாடான், துறையானது பரிசில் விடை என்று பார்க்கின்றோம். பாடான் என்பது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுதல் என்று பார்க்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த பாடலின்கண் பாடப்பெற்றிருக்கின்ற பாடல் தலைவரான வல்வில் ஓரியினுடைய சிறப்புகளை வெளிப்படுத்துகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எனவே இது பாடான் திணையிலே ஆட்படுகிறது. துறை என்று பார்க்கும் பொழுது பரிசில் துறை என்று பார்க்கின்றோம். பரிசில் துறை என்று சொல்லப்பட்டால் அது பரிசில் பெறுவதற்காக வந்த ஒரு பாணன் அல்லது புலவர் அதனை மன்னனிடம் பரிசிலரிடம் பெற்று கொண்டு அல்லது பரிசு பெறாமலும் கூட சென்று வருகிறேன் என்று விடை பெற்று செல்லுதல் என்பது சொல்லப்படுகிறது. விடை பெறுதல் என்பதுதான் இதனுடைய சுருக்கமான ஒரு செய்தியாக நாம் சொல்லலாம். எனவேதான் பரிசில் விடை என்று சொல்கின்றோம். விடை பெறுதல், பரிசிலரிடமிருந்து விடை பெறுதல் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இது இந்த துறையை சார்ந்தாக இருக்கிறது. இந்த பாடலுக்கு உள்ளே நாம் செல்வதற்கு முன்பாக இந்த பாடலை பற்றிய ஒரு சிறு முன்னோட்டத்தை பற்றி பார்த்தோமேனால், பொதுவாகவே சங்ககால, இன்னும் சொல்ல போனால் பண்டைய கால என்று சொல்லுகின்றோம், பழங்கால, அந்த பழங்கால செயல்பாடுகள் என்பது இன்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில நமக்கு ஏற்புடையதாக அமைகிறது, மறு சில ஏற்புடையதை ஏற்க மறுக்கிறது. காரணம் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி. எதையும் அறிவு கண்ணோட்டத்தோடு அறிவியல் பூர்வமாக நாம் எண்ணி பார்க்கின்ற நிகழ்வு. அந்த வகையிலே பார்க்கும் பொழுதுதான் கடந்த காலங்களிலே இருந்த செயல்பாடுகள், இதிகாசங்கள், புராணங்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு இலக்கியங்கள் மூலமாக, அது சமய இலக்கியமாக இருக்கலாம், அரை இலக்கியமாக இருக்கலாம், மொழி இலக்கியமாக இருக்கலாம், எந்த வகை இலக்கியமாக இருந்தால் இலக்கிய வழி பெறுகின்ற செய்திகளிலே அன்றைய பயன்பாட்டு கருவிகள் என்று வரும்பொழுது குறிப்பாக பார்த்தோமேனால் அன்றைய தினத்திலே பயன்படுத்தப்பட்ட மந்திர தேர் எல்லாம் என்று சொல்லுவார்கள், மந்திர பாய் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்திருக்கின்றோம். நினைத்த நேரத்திலே நினைத்த இடத்திற்கு பறந்து செல்வதற்கான வாகனம் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அது இருந்திருக்குமா என்று நாம் எண்ணி பார்த்தோமேனால் இன்று விமானம் இருக்கிறதே, ஆகாய விமானம் எப்படி வந்தது? இங்கிருந்து நாம் எவ்வாறு ஒரு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் பறந்து செல்ல முடிகிறது என்று நாம் எண்ணி பார்க்கும்போது ஏன் அன்றைய தினம் இருந்திருக்க கூடாது என்ற ஒரு செய்தி நமக்கு எண்ணத்திலே எழுகிறது. அது போன்றதுதான் ஒரு அம்பின் மூலமாக ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரினங்களை கொல்ல முடியுமா என்பதும், ஒரே நேரத்திலே நானிலே 3 ஒன்றுக்கு மேற்பட்ட அம்புகளை விட்டு எய்த முடியுமா என்பதெல்லாம் கூட. அந்த வகையிலே பார்த்தோமேனால் இந்த புறப்பாடலிலே இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த புறநானூற்று பாடலிலே ஒரு அம்பானது 4 விலங்குகளை ஒரே நேரத்திலே
தொடர்ச்சியாக கொன்று இறுதியிலே ஒரு ஆழ்ந்த பள்ளத்திலே இருக்கின்ற உயிரினத்தின் மீது சென்று அது குத்தி நிற்கிறது என்று சொன்னால் இது இலக்கிய தரவு. இந்த இலக்கிய தரவை மறுக்க முடியாது, நாம் இல்லை என்று சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு சில நிகழ்வுகளை நாம் ஏற்றுதான் ஆக வேண்டும் என்ற செய்தியோடு இந்த பாடலுக்கான ஆய்வை துவக்குகிறேன். இதோ இந்த பாடலை பாடியவர் என்று பார்க்கும் பொழுது வன்பரணர். இந்த வன்பரணர் என்பவர் தான் இந்த பாடல். வன்பரனை பற்றிய செய்திகள் பார்க்கும் பொழுது குறைவான செய்திகள் தான் இருக்கிறது. இவர் புறநானூற்றிலே பாடல் 148, 149, 150, தற்போதைய ஆய்வுக்கான பாடல் 152, 153, 255 ஆகிய பாடல்களை பாடியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இவர் பரணர் மற்றும் நெடுங்கழுத்து பரணர் என்று சொல்லப்பட்ட இருவேறு பரணர்களிலிருந்து மாறுபட்ட மூன்றாமவராக இவர் கருதப்படுகிறார். இவர் கண்டீரா கோப்பேறு நல்லியையும் வல்வில் ஓய் என்னும் வள்ளலை மட்டுமே பாடிய செய்தியானது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த பாடலின் பாடப்பட்ட பாடல் தலைவனை பற்றி பார்க்கும்போது வல்வில் ஓரி, இவன் கடையில் வள்ளல்களிலே ஒருவன். அதியமான் ஆய் அண்டிரன் வாரி காரி ஓரி நல்லி பேகன் என்று சொல்லப்பட்ட 7 பட்டியலிலே ஒருவனாக போற்றப்படக்கூடியவன். இவனை கொல்லியாண்ட வல்வில் ஓரி என்றும் ஆதன் ஓரி என்றும் கூட கூறுவார்கள். இந்த ஓரி வாழ்ந்த காலத்து சேர நாட்டை ஆட்சி செய்த சேர மன்னன் கொல்லிமலையை தான் அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு முள்ளூர் மன்னன் காரிக்கும் ஓரிக்கும் பகையை வளர்க்கின்றான். காரி ஓரியோடு போரிட்டால் சேரன் அவனுக்கு உறுதுணையாக போர் உரியதாகவும், காரி போரிலே வென்றால் கொல்லிமலையை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் சேரன் காரியோடு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றான். பகைமை காரணமாக காரிக்கும் ஓரிக்கும் இடையே போர் மூழ்கிறது. போரிலே சேரன் காரிக்கு துணையாக ஓரியை எதிர்த்து போர் புரிகின்றான். போரிலே ஓரி காரியிடம் தோல்வியுற்று இறந்தான். காரி தான் சேரனோடு செய்து கொண்ட ஒப்பந்தப்படி கொல்லிமலையை சேரனுக்கு அளிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். இது வரலாற்று செய்தி, இலக்கிய தரவாக இருக்கின்ற செய்தி. இந்த பாடலுக்கான பின்னணியாக நாம் பார்த்தோம் 32 வரிகள் கொண்ட பாடல், ஒரு நீண்ட பாடல், நெடிய பாடல். இதிலே இதனுடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தோமேனால், வன்பரணர் கொல்லிமலையை சார்ந்த காட்டிலே தன் சுற்றத்தாரோடு சென்று கொண்டிருக்கையிலே வேட்டுவன் ஒருவன் வேட்டையாடி கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அவ்வேட்டுவன் இது அம்பு ஒன்று யானையின் உடலை துளைத்து புலியின் வாய் வழியாக சென்று ஒரு மானை உருட்டி தள்ளி ஒரு பன்றியின் உடலையும் துளைத்து இறுதியிலே ஓர் ஆழ்ந்த பள்ளத்திலே இருக்கின்ற உடும்பின் உடலிலே தைத்து நிற்கிறது என்று அவர் காண்கின்றார். என்ற நிகழ்வை அவர் காண்கின்றார். அந்த வேட்டுவனுடைய ஆற்றலை கண்டு வன்பரணர் வியப்பு மேலிட, அவன் தோற்றத்தை பார்த்தால் வேட்டுவன் போல் தோன்றவில்லையே, அவன் ஒரு மன்னனை போல அல்லவா இருக்கின்றான், மிகப்பெரு செல்வந்தனை போல அல்லவா இருக்கின்றான் என்று எண்ணுகின்றார். அவர் சுற்றத்தாரும் பல இசைக்களோடு பல பாடல்களை பாடி ஓரியை புகழ்கிறார்கள். அவர்கள் உண்பதற்கு ஊனும் மதுவும் அளித்து கொல்லிமலையிலே கிடைக்கின்ற பொன்னையும் கொடுத்து அவர்களை ஓரி சிறப்பிக்கின்றான் என்பது செய்தி. இந்த செய்தியை தான் வன்பரணர் இங்கு பாடலாக நமக்கு பதிந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த பாடலுக்கான ஆய்வை தற்போது பார்த்தோமேனால், பாடல் வரிகள் ஏற்கனவே நாம் பார்த்தது 8 அடிகள். தொடர்ச்சியாக தற்போது நாம் பார்க்கக்கூடியது 9வது அடியிலிருந்து பார்க்க இருக்கின்றோம். இதோ பாடல் வரி அடிகளை பார்ப்போம். புறநானூற்று பாடல் 152 அடிகள் 9 முதல் 15 வரையில். விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையன் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமழை கிழவன் ஓரி கொல்லோ அல்லன் கொல்லோ பாடுவல் விரலி ஓர் வண்ணம் நீரும் மண்முழா அமைமின் பண் யாழ் நிருமின் கண்விடு தூம்பின் களிற்று உயிர் தொடுமின் என்பது பாடல் வரிகளாக நமக்கு இருக்கிறது, பாடல் அடிகளாக இருக்கிறது. விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையன் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமலை கிழவன் ஓரி கொல்லோ அவன் கொல்லோ பாடுவல் விரலி ஓர் வண்ணம் நீரும் மண்முழா அமைமின் பண் யாழ் நிருமின்
கண்விடு தூம்பின் களிற்று உயிர் தொடுமின் என்பது இங்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாடலுக்கான அடிகள். இந்த பாடல் மூலமாக என்ன செய்தியானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையான். விளைவன், விளைவன் என்று சொல்லப்பட்டவன் யார்? விளைவன் போலான் வெறுக்கை, வெறுக்கை நன்கு உடையன் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த விளைவன் என்று சொல்லப்படக்கூடிய பொருளுக்காக கொள்கிறவன். விலைக்காக, விலை என்று சொல்லுவது பொருள், அது பணமாக இருக்கலாம் அல்லது மாற்று பொருளாக, பண்ட மாற்று என்று சொல்லப்படுகின்ற வகையிலே நீ கொலையை செய்தால் உனக்கு இவ்வளவு பணம் தருகின்றேன், அவ்வளவு பொருளை தருகின்றேன், பொன்னை தருகின்றேன் என்று சொல்லக்கூடியது. அப்படி அந்த விலைக்காக கொலையை செய்யக்கூடியவன் அவன்தான் விளைவன் என்று சொல்லப்படுகிறது. விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையான். வெறுக்கை என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொல்லும் போது, நன்கு வெறுக்கை என்று செல்வம் என்று சொல்லுது. அதாவது அருவருப்பு என்று ஒரு சொல்லும், வெறுப்பு என்ற ஒரு சொல்லாடலும் இந்த வெறுக்கை என்பதற்கு பொருளாக வழங்கப்படுகிறது. இங்கு பார்த்தோம் என்றால் விளைவன் போலான், தோற்றத்திலே இது வேடுவனான பார்க்கிறார்கள். அந்த வேடுவனை பார்க்கும் பொழுது, அவனை வேட்டுவனை பார்க்கும் பொழுது அவன் அந்த தோற்றம் பொருளுக்காக கொள்கிறவன் போல் தெரியவில்லை. வெறுக்கை நன்கு உடையவனாக தெரிகின்றான். வெறுப்பு என்று சொல்லும் போது வெறுக்கைக்கு அருவருப்பு என்ற ஒரு பொருள். வெறுப்பு, மிகுதி, செல்வம், பொன், வாழ்வின் ஆதாரமாக உள்ளது, கை, உரை, கனவு என்று பல பொருள் நமக்கு கிடைக்கிறது. உயர்ந்த ஞானிகளாலே வெறுக்கப்படுவதாலே செல்வத்தை வெறுக்கை என்று சொல்கின்றோம். எனவே வெறுக்கை என்பது இங்கு செல்வம் என்ற ஒரு சொல்லாடலை இந்த இடத்திலே நாம் பயன்படுத்துகின்றோம். வேந்தர்கட்கு அரசோடு வெறுக்கை தேர்வரி என்று கம்பராமாயணத்திலே திரு அவதார படத்திலே இது தொடர்பாக ஒரு சொல்லானது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது விளைவன் போலான் வெறுக்கை நன்குடன், இவன் பொருளுக்காக கொல்லக்கூடியவன் அல்ல, கொலை தொழிலை புரியக்கூடியவனாக தெரியவில்லை, நல்ல செல்வந்தனாக தெரிகின்றான். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின், ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு அம்பு அகட்டு மார்பின், முத்து மாலை தவழுகின்ற அழகிய அகன்ற மார்பினை உடையவன். ஆரம் என்று சொல்லுவது இங்கு ஆரம் என்று சொன்னாலே முத்து மாலை தான். முத்து மாலைக்குத்தான் ஆரம் என்பது பொருள். இன்று நாம் நீண்டதாக இருந்தால் ஆரம் என்றும், சிறியதாக இருந்தால் அதை கழுத்தணி என்றும், நெக்லஸ் என்று சொல்லும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆரம் என்று சொன்னால் முத்தால் செய்யப்பட்ட அந்த அணி, அதுதான் முத்து ஆரம் என்று சொல்லுவோம். முத்து ஆரம் தான் இங்கு ஆரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த முத்தணி, அந்த முத்து மாலை தவழுகின்ற அம்பு அகட்டு மார்பின், அழகிய அகன்ற மார்பு. அன்பு அகட்டு, அகன்ற அம்பு, அம்பு என்பது இங்கு அழகு என்று சொல்லப்படுகிறது, எடுத்துக்கொள்ளலாம். அகட்டு என்று சொல்லுவது அகன்ற என்று பார்க்கின்றோம். எனவே அம்பகட்டு மார்பு என்று சொன்னால் அழகிய அகன்ற மார்பை உடையவன். சாரல் அருவி பயமழை கிழவன், சாரல் அருவி பயமழை கிழவன், அதாவது மலை சரிவிலே விழும் அருவிகளையுடைய பயனுள்ள மலைக்கு தலைவன். கிழவன் என்று சொன்னால் தலைவன் என்று பெயர். பெரும்பாலும் குடும்பங்களிலே என்று பார்க்கும் பொழுது, அது நகர்ப்புறங்களிலே சொல்லுகின்ற சொல்லாடலாக இல்லாவிட்டாலும் கூட கிராமப்புறங்களிலே சொல்லப்படக்கூடியது. குறிப்பிட்ட வயது என்று கூட பார்க்காமல், கிழத்தன்மை அவருக்கு வந்துவிட்டதா என்பதெல்லாம் கூட பார்க்காமல், வயது மூப்பை பற்றி கூட கவலைப்படாமல், யார் ஒருவர் குடும்பத்தின் தலைவராக இருக்கின்றாரோ அவரை கிழவன் என்று சொல்லப்படும். எனவே தலைவன் என்ற சொல்லானது கிழவன் என்ற சொல்லுக்கான பொருளாக அமைகிறது என்று பார்க்கிறோம். இங்கு சாரல் அருவி பயமழை கிழவன், மலை சரிவிலே, சாரல் என்று சொல்ல மலைச்சரிவு, விழுகின்ற அருவிகளுடைய பயனை மலைக்கு, அந்த பயனுள்ள மலைக்கு, இவ்வளவு பயனை தருகின்ற அந்த மலைக்கு தலைவனான கிழவன். ஓரி கொல்லோ அல்லன் கொல்லோ, ஓரியோ அல்லது இவன் ஓரி அல்லவோ. இந்த மலைக்கு, இந்த கொல்லிமலைக்கு, கொல்லிமலை என்று சொன்னால் கொல்லிமலை சாரல் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, புகழ்பெற்ற ஒன்று. கொல்லிமலை என்று சொன்னால் தனித்து சொல்வதே கிடையாது, கொல்லிமலை சாரல் என்றுதான் சொல்லப்படும். அதே போல கொல்லிமலையிலே இருக்கின்ற அந்த அருவி இருக்கிறதே, பேரருவி,
அந்த பேரறிவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுமையும் சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான அந்த அறிவு. அது பேரறிவை மட்டுமல்ல, பேரறிவியை சார்ந்து அந்த கொல்லிமலையுடைய பல்வேறு பகுதிகளிலே சிற்றறிவிகள் இருக்கிறது. அப்படி ஆங்காங்கு அருவிகளை கொண்டு திகழ்கின்ற, மக்களுக்கு பயனை தந்து கொண்டிருக்கின்ற, குடிமக்களுக்கு பயனை தந்து கொண்டிருக்கின்ற அந்த மலைக்கு தலைவனான ஓரியாக இருக்குமோ அல்லன் கொல்லோ, அல்லது வேறு யாராவது இருக்குமோ? ஓரியோ அல்லது இவன் ஓரி அல்லனோ? பாடுவல் விரலி ஓர் வண்ணம் நீரும். பாடுவல் விரலி ஓர் வண்ணம் நீரும். விரலியரே, நான் இசையுடன் கூடிய பாடல்களை பாடப்போகிறேன். வன்பர் சொல்கின்றார், இசையோடு கூடிய பாடலை இப்பொழுது நான் பாடப்போகின்றேன். விரலியர்களே, உடன் வந்திருக்கின்ற விரலியரோடு, ஏன்னா சுற்றத்தாரோடு வந்திருக்கின்றார். எனவே இந்த விரலியரிடம் சொல்கின்றார், நான் பாடப்போகின்றேன். நீரும் உடன் சேர்ந்து நீங்களும் கூட மண்முழா அமைமின் பண் யாழ் நிறுமின். மண்முழா அமைமின் பண் யாழ் நிறுமின். முரசுகளிலே மார்ச்சனை பூசுங்கள், யாழை மீட்டுங்கள். நான் பாடப்போகின்றேன். அதற்கு இசை வேண்டும் அல்லவா? அந்த இசையை தருகின்ற வகையிலே, இசையை கூட்டுகின்ற வகையிலே, முரசுகளிலே மார்ச்சனையை பூசுங்கள். மண்முழா அமைமை, முரசுகளிலே நீங்கள் பூசுங்கள். அது தட்டுவதற்காக அதனுடைய ஒலியானது அதிகமாகவே ஒலிக்கின்ற வகையிலே அதை தயார்படுத்துங்கள். பண் யாழ் நிறுமின். யாழை, நல்ல பண்ணை தருகின்ற, நல்ல இசையை, பண் என்று சொன்னால் இசை, இசையை தருகின்ற யாழை மீட்டுங்கள். நான் பாடுகின்றேன், நீங்கள் தொடருங்கள். கண்விடு தூம்பின் களிற்று உயிர் தொடுமின். கண்விடு தூம்பின் களிற்று உயிர் தொடுமின். யானையினுடைய தும்பிக்கை போன்ற துளையுள்ள பெரு வங்கியத்தை இசையுங்கள். தூம்பு என்று சொல்லுவது ஒரு இசைக்கருவி, தூம்பு என்று சொல்கின்றோம். அந்த தூம்பு இசைக்கருவி எப்படி இருக்கிறது பார்த்தோம்னால், யானையினுடைய தும்பிக்கை போன்ற துளையுள்ள பெரு வங்கியம், நீண்ட ஒரு கருவி அது. அதனுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது, வடிவம் பார்க்கும் பொழுது யானையினுடைய தும்பிக்கை போன்று சற்று வளைந்து காணப்படும். முன்பகுதியானது குறுகியும் கூர்மையாகவும், பின்பகுதியானது அகன்றும் காணப்படுகிறது. அதற்கு தூம்பு என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த தூம்பை அது பெரு வங்கியம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு இன்னொரு பெயராக அந்த தூம்பை வாசியுங்கள், இசையுங்கள், அந்த பெரு வங்கியத்தை இசையுங்கள் என்று இந்த பாடலின் வழி, இந்த 15 அடிகள் மூலமாக அந்த 2 இசைக்கருவிகளை இங்கு முன்னிலைப்படுத்தி புலவரானவர் சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். அதாவது நல்ல செல்வந்தனை போல தோன்றுகின்றான். இந்த வேட்டுவனை பார்த்தால் அவன் சாதாரணமானவன் தெரியவில்லை. அவனை பார்த்தால் கொலை தொழிலை புரிபவன் போல தோன்றவில்லை. நல்ல செல்வந்தனை போல தெரிகின்றான். முத்துமாழை தவழுகின்ற அழகிய அகன்ற மார்பினை உடையவனாக இவன் இருக்கின்றான். இவன் மலைச்செருவிலே விழுகின்ற அருவிகளுடைய பயனுள்ள மலைக்கு தலைவனாகிய ஓரியோ, அல்லது இவன் ஓரி அல்லாமல் வேறொரு மன்னனாக இருப்பானோ? விரலியர்களே, நான் இசையுடன் கூடிய பாடல்களை இப்பொழுது பாடப்போகின்றேன். நீங்கள் முரசுகளில் மார்ச்சனையை பூசுங்கள், யாழை மீட்டுங்கள். யானையின் தும்பிக்கை போன்ற துளையுள்ள பெரு வங்கியத்தை இசையுங்கள் என்று புலவரானவர் இந்த பாடலுக்கான வரிகளை 15வது அடியாக இங்கு கொடுத்து இந்த பாடலை அவர் பாடியிருக்கின்றார் என்று சொல்லி, இந்த பாடலுடைய 2வது சுற்றை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றிய வணக்கம். அது என்ன ஐயா, நீங்க தொடரலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் மெய்நிகர் இதழாய்வு குழுமத்தின் வழியாக சங்க இலக்கியங்களில் ஒன்றான 8 தொகை நூல்களிலே புறநானூறு ஆய்வரங்கம்,
இன்றைய பாடல் 152 9 15 வரைக்கான ஆய்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலை பாடியவர் வன்பரணர். பாடப்பட்ட பாட்டுடை தலைவன் வல்வில் ஓரி. துறை என்று வருகின்ற பொழுது பாடான் திணை. ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை போன்றவற்றின் இயல்புகளை சிறப்பித்துக் கூறுவது பாடான் திணை. துறை என்று வருகின்ற பொழுது பரிசில் விடை. பரிசில் பெற வந்தவன் அதனை பெற்றாலும் பெறாவிட்டாலும் பரிசில் அளிப்பவனை நோக்கி கூறுகின்ற சொல் விடை. இந்த பாடலை பொறுத்தளவு அரசன் தன் உள்ளம் மகிழும்படி தன் வெற்றியால் உண்டாகிய புகழைக்குரிய பரிசிலருக்கு பரிசிற் பொருளை வணங்கி அவர் இன்புறும்படி விடை கொடுத்து அனுப்புதல். அந்த வரிகளாக நாம் கொள்வது, மான் நினை புழுக்கொடு ஆண் உருக்கு அன்ன வேரியை நல்கி என்றும், தன்மலை பிறந்த தாயில் நன்பொன் பல்மணி குவை ஓடு விரையி கொன்றம் என சுரத்திடை நல்கியோனே என கூறியதால் இது பரிசில் விடையாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பாடிய வன்பரணர் சங்க இலக்கியங்களில் மிகச்சிறந்த புலவராக போற்றப்படுகிறார். இவர் எழுதிய பாடல்கள் நற்றினையில் 374, புறநானூற்றில் 7 பாடல்களும் இவர் இயற்றியிருக்கிறார். 148, 149, 150, 152, 153, 155, 255 ஆக 7 பாடல்களை இங்கே பாடியிருக்கிறார். இதுவரை நாம் அவர் இயற்றிய பாடல்களில் 4வது பாடலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த அரசர்கள் என்று சொல்கின்ற பொழுது பெருநள்ளி, வல்வில் ஆகிய இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பாட்டுடை தலைவனாக விளங்குகின்ற வல்வில் ஓரி கடையேழு வள்ளல்களிலே ஒருவன். அதியமான், ஆயண்டிரன், பாரி, காரி, ஓரி, நள்ளி, தேகன் என்ற இந்த 7 பேர்களை இவனும் ஒருவனாக இருக்கின்றான். கொல்லியாண்ட வல்வில் ஓரி என்றும் ஆதன் ஓரி என்றும் கூறுகிறார்கள். ஓரி வாழ்ந்த காலத்து சேர நாட்டை ஆட்சி செய்த சேர மன்னன் கொல்லிமலையை தான் அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு முள்ளூர் மன்னன் காரிக்கும் ஓரிக்கும் பகைமையை வளர்த்தான். காரி ஓரியோடு போரிட்டதால் சேரன் அவனுக்கு உறுதுணையாக போர் புரிந்ததாகவும், காரி போரில் வென்றால் கொல்லிமலையை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் சேரன் காரியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டான். இவர்களுடைய பகைமை காரணமாக காரிக்கும் ஓரிக்கும் இடையே போர் மூண்டது. போரில் சேரனானவன் காரிக்கு துணையாக
பாடலின் பின்னணி என்று வருகின்ற பொழுது இந்த வன்பரணர் தன்னுடைய சுற்றத்தாரோடு கொல்லிமலையை சார்ந்து அந்த காட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறார். அப்போது வேடுவன் ஒருவன் வேட்டையாடியதை பார்க்கிறார். அந்த வேட்டுவன் எய்த அம்பானது யானையினுடைய உடலை துடித்து புலியின் வாய்க்குள் நுழைந்து ஒரு மானுடைய தலையை கொய்து ஒரு பன்றியின் உடலையும் துளைத்து இறுதியாக புற்றிலிருந்த உடம்பு ஒன்றின் உடலை தைத்து நின்றது. இந்த செய்கையை கண்ட அந்த புலவர் வன்பரணர் அவருடைய ஆற்றலை கண்டு வியந்து போகிறார். அந்த வேட்டுவனுடைய தோற்றத்தை பார்த்தால் அவன் கொலை தொழிலை புரிகின்ற வேட்டுவனாக இல்லை, ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஒருவேளை அவன் மன்னனாக இருப்பானோ என்ற ஒரு சந்தேகம் அவர் மனதுள்ளே ஏற்படுகின்றது. இதற்கிடையே வன்பரணரும் அவருடைய சுற்றத்தாரும் பல இசை கருவிகளோடு பல பாடல்களை பாடி ஓரியை புகழ்ந்தார்கள். அந்த வேட்டுவன் அவர்களுக்கு உணவும் மதுவும் அளித்து அந்த கொல்லிமலையில் கிடைத்த பொன்னையும் கொடுத்து சிறப்பித்தான். அந்த செய்திதான் இந்த பாடலிலே வன்பரணர் மிக அழகாக அந்த நிகழ்வுகளை நமக்கு அருமையாக தந்திருக்கிறார். பாடல் 1 8 வரைக்குண்டான ஆய்வை நாம் பார்த்தோம். அந்த 8 வரி அடுத்து அதனுடைய சிறப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் ஏற்கனவே பாடலின் பின்னணியிலே நாம் மிக தெளிவாக அதை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். வல்வில் ஓடியினுடைய அந்த மிகச்சிறந்த அந்த செயல் மற்ற மன்னர்களை காட்டிலும் சிறப்புடையதாக அமைந்திருக்கிறது என்ற நிலையில் அவருடைய கொடைத்தன்மையை நமக்கு மிக அழகாக இந்த பாடல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையன் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமலை கிழவன் ஓரி கொல்லோ அல்லன் கொல்லோ பாடுவல் விரலி ஓர் வண்ணம் நீரும் மண் உலா அமைமின் பண் யாழ் நிருமின் கண்விடு தூம்பின் களிற்று உயிர் தொடுமின் என்று அந்த பாடல் வரிகள் நமக்கு 9 15 வரிகள் மிக அழகாக இருக்கின்றன. பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வரிகளிலே. இசையுடைய தன்மையும் அதனுடைய போக்கையும் அது எவ்வாறெல்லாம் அந்த பரணரும் விரலியரும் பாடியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை நமக்கு இசை பற்றிய செய்தியை இந்த வரிகள் நமக்கு மிக அழகாக நினைவுபடுத்துகின்றன. மற்ற இவன் விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையன். வெறுக்கை என்பது செல்வம், பொன் என்றும் சொல்லலாம். விளைவன் என்று சொல்கின்ற பொழுது கூலியின் பொருட்டாக ஒன்றை செய்பவன், அதாவது பொருளுக்காக அந்த தொழிலை செய்பவன் கொள்பவன் என்று சொல்லப்படுகிறது.
இன்றைய காலகட்டத்தில் அந்த வார்த்தையை நாம் நோக்குவோமே ஆனால் கூலிப்படை என்று இன்றைய கலியுகத்திலே நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு செயலை செய்வதற்கு அவர்களுக்கு கூலியாக பணம் பெறுகின்ற வழக்கு இன்றைய நடைமுறையில் நாம் இருக்கிறது. தினந்தோறும் நாம் அந்த செய்திகளை எல்லாம் ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்று பொருளுக்காக செய்த செயல்கள் பிறருடைய நன்மையை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. சங்க காலத்திலும் சரி, அதற்கு பின்வந்த காலங்களிலும் சரி. ஆனால் இன்று அதனுடைய பொருள் மாறி பொருளுக்காக உயிர் பலியை செய்கின்ற அந்த கொடூர செயல் இன்றைய விளைவனாக மக்கள் இருக்கிறார்கள் சிலர் என்று நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. இவன் விளைவன் போலான், இவன் கூலிக்காக அந்த தொழிலை செய்பவன் அல்ல. அவன் என்ன கூலிப்படை தலைவனா செய்வதற்கு? வெறுக்கை நன்கு உடையன், மிகுந்த செல்வத்தை உடையவனாக அவன் தோற்றமளிக்கின்றான். அந்த வேட்டுவனை பார்த்தால் பொருளுக்காக கொலை தொழிலை செய்பவன் போல தோன்றவில்லை. நல்ல செல்வத்தை உடையவனாக இருக்கிறான். அவனுடைய தோற்றம் அவ்வாறு தெரிகிறது. நன்கள வெறுக்கை வஞ்சும் பந்தர் என்று 18 அந்த செய்தி இருக்கிறது. நல்ல கலன்களை உடைய செல்வம் தொகுக்க பெற்று கிடக்கும் பண்டக சாலைகள் என்று 18 மிக அழகான செய்தி. பரிசிலர் வெறுக்கை, பொன் என்பது பரிசிலர் வெறுக்கை. ஓரியின் தோற்றமானது புலவர் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் செல்வன் உடையவனாக இருக்கிறான். அதனால்தான் இங்கே வன்பரர் விளைவன் போலன் என்றும் வெறுக்கை நன்குடையன் என்றும் கூறுகிறார். அதான் அங்கே அவனை பார்க்கின்ற பொழுது இந்த கொலை தொழிலை செய்பவனாக கருத முடியவில்லை. அவனுடைய தோற்றம் அப்படி தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவன் மிகுந்த செல்வந்தனாக இருக்கிறான் என்ற ஒரு தோற்றம் மட்டும் வன்பரனுக்கு தெரிகிறது. ஆரம் தாழ்த்த அம்பகட்டு மார்பின். ஆரம் என்பது மாலை, சந்தனம் அல்லது ஒரு வகை வாசனை திரவியம், சந்தன குழம்பு, மணிவடம், ஆரக்கால், பதக்கம், முத்துமாலை, வடிவியல் என்று பல பொருள்களிலே இருந்தாலும் கூட இந்த இடத்தை பொறுத்தளவு பொதுவாக நாம் ஆரம் என்று சொல்கின்ற பொழுது முத்து மாலையை சொல்வோம், நகையிலே இருக்கின்ற பதக்கம் என்று சொல்வார்கள், இந்த பதக்கத்துங்களை சொல்வோம். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின், சந்தனம் பூசி உலர்ந்த பரந்த மார்பினை உடையவன் என்று சிலர் இந்த வரிகளுக்கு பொருள் தந்திருக்கிறார்கள். ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆரம் தாழ்ந்த என்பது பொதுவாக நாம் முத்து மாலையைத்தான் சொல்லும். ஆனால் சந்தனம் பூசி உலர்ந்த என்று சில ஆய்வறிஞர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள், பொருளை தந்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கருத்தாக நான் இந்த வரிகளை நான் பதிவு செய்வது, ஆரம் தாழ்ந்த ஆரம் என்பது முத்துமாலை. காரணம், ஓரியோ செல்வந்தனாக காட்சி தருகிறான், அவன் முத்துமாலை தவிழுகின்ற அழகிய பரந்த மார்பனை உடையவனாக இருக்கின்றான். ஆக இங்கே நாம் சந்தனம் என்பதை தவிர்க்க வேண்டிய பொருளாக இருக்கிறது. இங்கே அவன் செய்திருப்பது, அவன் கொண்டிருப்பது, அவன் அணிந்திருப்பது முத்துமாலை, ஆரம் என்ற முத்துமாலை. ஆக இங்கே என்னை பொறுத்தளவு இந்த வரிக்கு நான் பொருள் கொள்வது, முத்துமாலை அணிந்த பறந்து விரிந்த மார்பனை உடையவன் என்று பொருள் கொள்ளுதல் தான் இந்த வரிக்கு
விளக்கமாக சரியான பொருளாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம், ஆரம் தாழ்ந்த என்ற ஒரு வரி இங்கே வன்பரணர் கொடுத்து மிக சிறப்பாக அந்த வரிகளை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் என்று சொல்கின்ற பொழுது ஓரியோ மிகப்பெரிய செல்வந்தனாக காட்சி தருகிறான். அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால், முத்துமாலை இதழும் அழகிய பரந்த மார்பினை உடையவன் என்று இந்த வரிகள் நமக்கு மிக அழகாக அவனை பற்றிய செய்தியை சொல்கிறது. புறநானூற்றிலே 59 கூட இந்த செய்தியை நாம் பார்த்தோம். ஆரம் தாழ்ந்த அணி கிளர் மார்பின் என்று பொன்மாலை அணிந்த உன் மார்பு அழகு செய்கிறது என்று பாண்டியன் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாரனை மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் பாடிய பாடல். ஆரம் தாழ்ந்த அணிகளர் மார்பின். அதே வரிகள் இங்கே வன்பரன் என்ன சொல்றார்? ஆரம் தாழ்ந்த அம்புகட்டு மார்பின் என்று மிக அழகாக அந்த செய்தியை இங்கே சொல்கிறார். ஆக இங்கே சந்தனம் என்ற வார்த்தைக்கு இங்கே இடமில்லை. ஆரம் என்பது முத்துமாலை என்பது புறநானூறு 59 பாடலும் அது நினைவுபடுத்துகிறது. அதை விட இன்னும் சிறப்பாக சொல்வோமே ஆனால், திருமுருகாற்றுப்படையில் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் இதே வரிகள், அன்பனுடைய வரிகள் அப்படி திருமுருகாற்றுப்படையிலே கொஞ்சம் ஒரு எழுத்து கூட மாறாமல் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் செம்பொறி வாங்கிய மெய்யம்பிற் சுடர் விடுவு பண்புகள் நிறைந்து வசித்து விளங்கு நிமிர்ந்தோள் என்று முருகனை பற்றி சொல்கின்ற பொழுது, முருகனுடைய தோற்றத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அங்கே மிக அழகான அந்த செய்தி இருக்கிறது. மாலை தாழ்ந்து விளங்கும் அழகிய பெருமையுடைய திருமார்பிலுள்ள சிவந்த ரேகைகள், ஆரம் முத்து மாலை அணிந்தவனாக அவன் கொடைத்தன்மையுடைய தோள்களை பெற்றிருக்கின்றான் முருகன் என்று அவனுடைய அந்த அழகியலை முருகனுடைய அழகியலை அங்கே திருமுருகாற்றுப்படையிலே சொல்லப்படுகிறது. ஆரம் தாழ்ந்த அம்புகட்டு மார்பின். அப்ப இங்கே நாம் பல வரலாற்று அறிஞர்கள் பொருள் கொள்வதை அந்த பொருளாக நான் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. என்னை பொறுத்தளவே இந்த வரிகள் ஆரந்தாழ்ந்த என்கின்ற பொழுது முத்துமாலை அணிந்த மன்னன் என்றுதான் நான் பொருள் கொள்ள வேண்டும். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமழை கிழவன். மலைச்சரிவுகளில் விழுகின்ற அருவியானது சாரல் அருவிங்கிறார். என்ன அழகான வார்த்தை. அருவிக்கிட்டே செல்கின்ற பொழுது அங்கிருந்து வருகின்ற அந்த குளிர் துளிகள் இருக்கிறதே, அது சாரலாக ரொம்ப இனிமையாக இருக்கும். குற்றாலங்களில் நாம் சென்று குளிக்கின்ற பொழுது பார்த்தால், அருவியை சார்ந்த இடங்களில் நாம் நின்று பார்த்தாலும் கூட அதிலிருந்து விழுகின்ற அந்த நீர்த்துளிகள் சாரலாக நம் உடலின் மீது படுகின்ற பொழுது நம்முடைய உடல் ஒரு சிலிர்த்துப்போம், மன மகிழ்ச்சி அடையும். அந்த மிகச்சிறந்த அந்த மலைச்சரிவுகளை விழுகின்ற அருவியானது சாரல் அருவி பயமழை கிழவன். அங்குள்ள மரங்களும் செடிகளும் பயிர்களுக்கும் அந்த அருவியானது நீரானது பயன்படுவதைப் போல யார் பயன்படுகிறார் என்றால், இந்த வல்வில் ஓரியும் பிறருக்கு பயன்படுகின்றான் என்றுதான் நான் இந்த வரிக்கு பொருளாக நான் நினைக்கின்றேன். சாரல் அருவி பயமழை கிழவன் என்று சொல்கின்ற பொழுது, மலைச்சரிவுகளிலே விழுகின்ற அருவிகளுடைய அந்த பயனுள்ள மலைகளுக்கு தலைவனாக விளங்குகின்ற வல்வில் ஓரி. இங்கேன் கிழவன் என்று சொல்கிறார். கிழவன் என்பது பொதுவாகவே நாம் மூத்தோர் என்று நாம் சொல்கின்றோம், பொருள் கொள்கிறோம். ஆனால் இங்கே கிழவன் என்பது உரியவன், தலைவன் என்று சொல்தான் பொருள்படும். மிகச்சிறந்த மலை வளத்துடைய அந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், உரியவன், தலைவனாக இருப்பவன் வல்வில் ஓரி. தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்திலே 192வது வரியிலே சொல்வார், கிழவனும் கிழவியும் சிறந்தது பயிற்றல் என்று சொல்வார் தொல்காப்பியர். ஆக அவரை முன்வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே கிழவன் என்பது உரியவன், தலைவன் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். பயமழை கிழவன், அந்த பயனுள்ள மலைகள், பிறருக்கு பயனுள்ள அந்த மலை எதற்காக பயன்படுகிறது?
அருவி இருக்கிறது, பைன் சுனை நீர் இருக்கிறது, பழங்கள் இருக்கின்றன, கனிகள் இருக்கின்றன, தேன் இருக்கிறது, திணை இருக்கிறது. அந்த மிகச்சிறந்த வளமுடைய அந்த நாடு, அந்த கொல்லிமலை நாடு, தலைவனாக விளங்குகின்றவன் வல்வில் ஓரி சாரல் அருவி பயமலை கிழவன். என்று என்ன சொல்வோம்? மழை கிழவன் என்று சொல்வோம். இளந்திரையனை மலை கிழவோன் என்று சொல்வோம். ஆனால் வல்வில் ஓரியை மட்டும்தான் புலவர் என்ன சொல்கிறார்? பயமலை கிழவன் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகான அந்த வார்த்தைகள். பயமலை பிறருக்கு, அவனுடைய நாடு மட்டும் பிறருக்கு பயன்படவில்லை, அவனும் பிறருக்கு பயன்படக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய நாடு ஈகைத்தன்மை உடையது, எல்லோருக்கும் வளத்தை வாரி வழங்குகிறது. இவனும் அந்த நாட்டை போல பிறருக்கு வறுமை பசியை போக்குகின்ற தன்மை உடையவனாக, பயனுடையவனாக, பயமலை கிழவனாக வல்வில் ஓரி இருக்கிறான். அதனால்தான் புலவர் அழகாக இந்த வரிகளை பயமலை கிழவன் என்று இங்கே நமக்கு மிக அழகாக கொடுத்திருக்கிறார். ஓரி கொல்லோ அல்லன் கொள்ளோ, ஓரியோ அல்லது ஒருவனோ வேறு ஒருவனோ அவன் என்ற ஒரு சந்தேகம் அவர் மனத்திலே இருக்கிறது. அவன் யார்? சென்ற பாடலை பார்த்தோம். பேரும் சொல்லவில்லை, அவனுடைய நாட்டையும் சொல்லவில்லை, அவன் வேட்டுவனாக தெரியவில்லை, செல்வத்தை உடையவனாக இருக்கின்றான். செல்வத்தை உடையவனாக இருந்தாலும் செல்வந்தனராக தெரியவில்லை, அதையும் சார்ந்து சான்றவனாக இருக்கின்றான். பயமலை கிழவனாக இருக்கின்றான். அவன் யார்? ஓரியோ அல்லது வேறு ஒருவனோ? இல்லை இல்லை, அவனாகத்தானே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் வன்பரணர் மனதிலே ஏற்படுகின்றது. அதை எப்படி அவர் பார்க்கிறார்? எதனால் அவன் மன்னன் என்று கணிக்கிறார்? செல்வந்தன் என்று கணிக்கிறார். ஓரியானவன் அம்புகளை எய்வதில் வல்லவனாகவும், வேட்டுவ தொழிலை புரியாதவனாகவும், செல்வந்தனாகவும், முத்துமாலை அணிந்தவனாகவும், மலையானது பிறருக்கு பயன்படுவது போல தானும் பயனுடையவன, பிறருக்கு பயன்படக்கூடியவனாக இருக்கின்ற அந்த மலைக்கு தலைவனாக உள்ள ஓரியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே ஏற்படுகிறது. ஓரி கொல்லோ அல்லன் கொல்லோ, பாடுவல் விரலிவோர் வண்ணம். பாடுவல் விரலி யார் பாடுவது? பாணரும் விரலியும் தானே பாட வேண்டும். அவனோடு வந்திருக்கிறவர்கள், வன்பரனோடு வந்திருக்கிறவர்களெல்லாம் அவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அவனோ புலவன், அவனை சுற்றி யார் இருப்பார்கள்? பாணர்களும் விரலியர்களும் புலவர்களும் தானே இருப்பார்கள். ஒரு தலைவன் இருக்கின்றான் என்றால் அவனை சுற்றி தொண்டர்கள் இருப்பார்கள். வேறு யாரும் இருப்பதற்கு இங்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கவிஞன் இருக்கிறான், அவனை சுற்றி கவிஞர்கள் தான் இருப்பார்கள். இது தொன்று தட்டு வருகின்ற ஒரு பழக்கமாக இருக்கிறது. அவர்கள்தான் நட்புடையவராக இருப்பார்கள், சுற்றமாக வந்து சேர்வார்கள். இங்கே வன்பரனை சுற்றி யார் இருக்கிறார்? பாணரும் விரலியரும் இருக்கிறார்கள். பாடுவல் விரலி ஓர் வண்ணம். இது என்ன ஓர் வண்ணம்? இதென்ன கலர்ஃபுல்லா? வண்ணம் என்பது கலர் அல்ல, ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கலர் என்பது கிடையாது. வண்ணம் என்பது இசையுடன் கூடிய பாட்டு, இசைப்பாட்டு என்று சொல்லலாம். அதுதான் பொருள். இசையிலே அந்த வண்ணத்திற்கு மிகப்பெரிய விளக்கங்கள் இருக்கிறது. ஒரு சிறிய செய்திகளை மட்டும் நான் இங்கே பதிவிட ஆசைப்படுகிறேன். வண்ணம் என்பது ஓசையின் ஒலி இருக்கிறது, அந்த ஓசை இருக்கிறது, அந்த ஓசை நிறம் என்று பொருள்படும். இதனை இசையிலே சந்தம் என்று சொல்வார்கள். ஆனால்
வண்ணம் என்ற சொல்தான் சிறப்பான தமிழ் சொல். இதை தொல்காப்பியர் என்ன சொல்கிறார்? செய்யுள் உறுப்புகளிலே 34 என்ன சொல்கிறார் என்றால், இதை 20 வகையாக பிரிக்கிறார் தொல்காப்பியர். குறில் நெடில் எழுத்துக்களால் வகைப்படுத்துகிறார் அவற்றை. அந்த 20 வகையும் 3 பிரிவாக பிரிக்கிறார். குறுஞ்சீர் வண்ணம், நெடுஞ்சீர் வண்ணம், சித்திர வண்ணம் என்று 3 வகையாக பிரிக்கிறார். செய்யுள் உறுப்புகள் 34. இந்த குறுஞ்சீர் வண்ணம் என்று சொல்கின்ற பொழுது குறி எழுத்துக்கள் மிகுதியாக பயின்று வரும் நிலை. அதற்கும் தொல்காப்பியர் சான்று கொடுக்கிறார். குறுஞ்சீர் வண்ணம் குற்றெழுத்து பயிலும். தொல்காப்பியத்தை பொருளதிகாரம் 213. பொழில்தரு நறுமலரே புதுமணம் விரிமணலே. இரண்டாவதாக நெடுஞ்சீர் வண்ணம். நெடில் எழுத்துக்கள் மிகுதியாக பயின்று வரும் நிலையில் அமைவது. நெடுஞ்சீர் வண்ணம் நெட்டெழுத்து பயிலும் என்று 212 தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்தில். வாராயோ தாயே பாதம் தாராயோ நீயே என்று ஒரு கீர்த்தனை இருக்கு. அதுதான் இங்கே இந்த நெடுஞ்சீர் வண்ணத்திற்கு எடுத்துக்காட்டு. சித்திர வண்ணம் நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சார்ந்து வருவதை சித்திர வண்ணம் என்று சொல்கிறார். திருப்பூர்ல அதுக்கு ஒரு சான்று என்னன்னு கேட்டால், பாதிமதி நதி போது மணிசடை. அதான் சித்திரவண்ணம். பாதிமதி நதி போது மணிசடை. சந்த மாதிரி இருக்கிறதா? பிழையா வண்ணங்கள் பாடி நின்று ஆடுவார் சொல்வார். யாரு? சம்பந்தர் சொல்வார். பிழையா வண்ணங்கள் பாடி நின்று ஆடுவார் என்று சம்பந்த பெருமான் ஒரு பதிகத்திலே பாடுவார். பாடுவள் விரலி ஓர் வண்ணம். விரலியே நான் அவனை இசையுடன் கூடிய பாட்டு ஒன்றை பாடப் போகிறேன், நீயும் ஒரு பாடல் பாடுவாயாக. புலவன் மட்டும் நான் பாடவில்லை, நீயும் ஒரு பாடல் பாடு, இசைப்பாட்டு பாடு. அந்த இசை எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் அடுத்த வரிகளிலே பார்ப்போம். நீரும் மண்புலா அமைமின் பண்யாழ் நெருமின். நீங்கள் எப்படி பாட வேண்டும்? எதை வைத்து நீங்கள் இசைக்க வேண்டும்? நீரும் மண்முழா அமைமின். மண் என்பது இந்த மிருதங்கத்தை பார்த்தீங்கன்னா நடுவுல கருப்பா இருக்கும். சில பறைகளிலும் கூட நடுவுல கரைப்பார்கள், ஒற்றை பறை என்று சொல்வார்கள். அந்த ஒற்றைப்பறையில் கூட அந்த நடுவிலே சில பறைகளில் கருப்பாக இருக்கும். காரணம், அதுக்கு பேர் மார்ச்சனை என்று சொல்வார்கள். அந்த மார்ச்சனை இனிமையாக ஒலிக்கக்கூடிய அந்த மார்ச்சனை, இனிமையாக ஒலிக்க அந்த முளவில் வாயிலே அதை பூசியிருப்பார்கள். கரிய சாந்து என்று பொருள் மார்ச்சனை. முழா மார்ச்சனை இருதழிய புராண 65 கூட அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். நிருபின் என்பது நிலைநாட்டுதல். பண்யாழ் நெருமின். நெருமின் என்பது நிலைநாட்டுதல். முழா என்பது முரசு. அது நிறைய இருக்கிறது. குடமுழா, தப்பட்டம், இதெல்லாம் நிறைய இருக்கிறது. மண்புழா மரப்ப புறநானூற்று 65 கூட இந்த செய்தி வருகிறது. மண்முழா மரப்ப என்று சொல்கின்ற போது நீங்களும் முரசுகளில் மார்ச்சனை இடுங்கள் என்று அந்த பாடல் வரிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பண் யாழ் நிருமின். யாழ் என்பது நரம்பு இசை கருவி. யாழ்தான். யாழ், முழவு, முழா, இது மூன்றுதான் முதலாக இசைத்துறையில் தோன்றிய கருவிகள். சுமேரிய நாகரிகத்தில் இந்த கருவி இருந்ததற்கான தொல்லியல் ஆதாரங்கள் அதிகமாக கிடைத்திருக்கிறது.
இந்த யாழினுடைய இசை எவ்வாறு உருவானது என்று சொல்வோமே ஆனால், அம்பு எய்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற ஓசை. வேட்டுவர்கள் அம்பு எய்வார்கள். அம்பு எய்கின்ற பொழுது ஒரு இசை கிடைக்கும், அதிலிருந்து வருகின்ற ஓசை. அந்த வில்லையே இசைக்கருவியாக உருவாக்கினார்கள் பண்டைய தமிழர்கள். அதுதான் மாறியது பின்காலங்களிலே. மணிகடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வளை பேரிகையாள் தனித்தெழு நாதங்கள் தாம் இவை பத்தும் என்று திருமந்திரத்திலே மிக அழகான அந்த யாழை பற்றி செய்தி. வள்ளுவன் கூட மிக அழகாக சொல்வான். குழலினிது யாழினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்வான். நீர் மண்முழா அமைமீன் நீங்களும் முரசுகளில் மாற்றனை இடுங்கள், பண்யாழ் நிருமின் யாழிலே பண்ணை மீட்டுங்கள், இசையுங்கள். கண்விடு தூம்பின் களிற்று உயர் தொடுமின். தொடுமின் என்ன அழகான வார்த்தை. கண்விடு தூம்பின். தூம்பு என்பது ஒரு இசைக்கருவி. கொம்பு என்று சொல்வார்கள். இன்னும் சரியாக சொல்ல போனால் பெருவங்கியம் என்று சொல்வார். தமிழர்களின் இசைக்கருவிகளே தூம்பு என்பது ஒன்று. இன்னும் சரியாக சொன்னால் இது ஒரு ஊதுகருவி. நாட்டுப்புற இசையிலும் கோயில் இசையிலும் இது சிறப்பாக வாசிப்பார்கள். கோயில் திருவிழாக்களிலே பார்த்தீர்களானால் அந்த பறையினோடு இந்த தூம்பு கருவியுடைய இசையையும் ஒழிப்பார்கள். அது திருவிழா காலங்கள்ல சாமி புறப்பாடு இருந்தாலும் சரி, தேர் புறப்படுகின்ற நிலையாக இருந்தாலும் சரி, அந்த கருவிகளை மிக அழகாக அவர்கள் இசைப்பார்கள். இந்த கொம்பு என்று சொல்கின்ற பொழுது பண்டைய காலங்களிலே விலங்குகளினுடைய கொம்புகளை பயன்படுத்தினார்கள். அதற்கு பின்பு அவர்கள் மூங்கிலை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அவை உலோகத்தால் அதை பயன்படுத்தி அந்த இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணிடை விடுத்த களிற்றுயர் தூம்பின் மலைபடுகடாம், களைவளர் தூம்பின் கண்ணிடை இமிர மலைபடுகடாம். 535. கடுவோடு ஒடுங்கிய தூம்புடை வாயிலிற்று திருமுருகாற்றுப்படை. தூம்புடை திற ஆடு மித்த வினைஞர் பெரும்பானாற்றுப்படை. அம்தூம்பு வள்ளை மயக்கி தாமரை. அகநானூறு 46. ஓய்களிரு எடுத்த நோயிடை நெடுங்கை தொடுச்சொற்கேடீர் தும்பின் உயிர்க்கும் என்று அகநானூற்று 111. அதாவது அதுல என்ன செய்தினால், யானை தொங்கும் கையை உடையது, மலை மேகம் என மரளக்கூடிய கருமையான நிறம் கொண்டது யானை. மலை மேகம் கூட கர்ணங்கரைன்னு நிறத்தை கொண்டது யானை. அந்த அவை ஓய்ந்திருக்கும் காலத்திலே துன்பம் வரும்போது தன்னுடைய கையை உயர்த்தி கோடியர் என்று பாலர் என்று சொல்வார். கோடியர் தூம்பின் உயிர்க்கும் என்று சொல்கின்ற பொழுது அந்த தன்னுடைய கையை உயர்த்தி கோடியர் கொம்பு ஊதுவதை போல முழங்குமாம் யானையுடைய முழக்கம். கண்ணுறும் இயற்றிய தும்பொடு சுருக்கி 1841. மூங்கிற்கணுமை இடையிட்டு அறுத்து செய்த பெருவங்கியம் என்னும் கருவி என்று சொல்லப்படுகிறது. பெருவங்கியம் என்று சொல்கின்ற அதான் தூம்பு. பெருவங்கியம் என்றால் யானை துதிக்கை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். நீங்க திருவிழா காலத்திலே நிறைய பார்க்கலாம். கோயில் திருவிழாக்களிலும் சரி, மற்ற சுப நிகழ்ச்சியிலும் கூட அதை மிக அழகாக பார்க்கலாம். இந்த பெருவங்கியம்னா என்ன? இன்றைக்கு பெருவங்கியம் என்று சொல்லப்படுகிறது நாதசுரத்தை சொல்வார்கள். அதுவும் அதை சார்ந்த வகை தான். சிறுவங்கியம் என்பது புல்லாங்குழல். பண்ணை இசைக்கின்ற கண்களுடைய தூம்பு என்று கூறப்படும் யானை முழக்கம் கைகளை போன்று, அதனுடைய கைகளை முழங்குகின்ற அந்த கைகளை போன்று வடிவம் உள்ள பெருவங்கியம் எனப்படும் இசைக்கருவியை வாசியுங்கள், இசையுங்கள்.
கண்வீடு தூம்பின் களிற்றுயர் தொடுமே. நாட்டுப்புற கலை மட்டுமல்ல, எல்லோ இடத்திலும் இந்த கலைகள் நிறைந்திருக்கிறது. பண்ணை இசைக்கின்ற அந்த கண்களை உடைய தும்பு எனப்படும் இசையை அந்த கருவி கொண்டு இசையுங்கள். யானையின் கைகளை போன்ற அந்த கருவி இசை கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த கருவியை நீங்கள் வாசிங்கள் என்று கூறி நாமும் வாசிப்போம், அதனுடைய இனிமையை நேசிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னன்னு தெரியல, லேப்டாப்ல தான் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஜூம்ல.